நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஐயா. நாங்க ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க ஐயா. சரி, மகிழ்ச்சிமா. நம்ம ஊராட்சி பகுதியில் விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்களாமா? கண்டிப்பாக ஐயா. விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. நீங்க நடந்துட்டு இருக்கதா சொல்றீங்க. ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? குறை இருந்தா அதுதான் சொல்லுங்க. 3 கோரிக்கை இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அதை சொல்லுங்க. கோவளம் கூட்டூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோட் ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்க ஐயா. இது ஒண்ணு. அது மாதிரி குன்றுக்காடு பகுதியில பைப்லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குன்றுக்காடு பகுதிக்கு பைப்லைன் வேணுங்க ஐயா. அது மாதிரி கோவளம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்க ஐயா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும் ஐயா. தாய் மாணவர் திட்டத்துல உங்க ஊராட்சியில் எத்தனை பேர் பயன்பெறாங்க? அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பத்தி சொல்ல முடியும் ஐயா? எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறாங்க. வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது சொல்லணுமா? கோரிக்கை இருக்கா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. 3 முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா. சொல்லுங்க. எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு. அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. உங்க ஊருக்கு அந்த கேம்ப்லாம் வந்துச்சாமா? இப்ப அனுப்பிச்சு கேம்ப்லாம் 2 முறை நடைபெற்றது ஐயா. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா. நீங்க போயிருந்தீங்களா? ஃபுல்லா அது மீட்டிங்ல இருந்தீங்களா? 2 இதுக்குமே நான் போயிருந்தேன் ஐயா. எல்லாம் கரெக்டா நடந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாமே நல்லபடியா நடந்தது ஐயா. சரிம்மா. நன்றிம்மா, நன்றி. அடுத்தது கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம். மக்களும் சிறப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சரி, உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா? சொல்லுங்க. தற்போது ஐயா, தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலமா புதிய 3 சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா. அந்த சாலை மூலமா விவசாயிகள் பாலுக்கு போறவங்க மற்றும் காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் சிறப்பா பயனடைகிறாங்க. அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க ஐயா. சரி, அப்போ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இளமுருகன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல அங்க 145 மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா. அங்க உயர்நிலைப்பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலைப்பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து தென்காசி முள்ளிக்குளம் எம்.ஏ. முருகன் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கல ஐயா. நீ தலைவர் முள்ளிக்குளம் ஊராட்சி தலைவரா? ஆமா ஐயா. அப்புறம் 2025-26 ஆண்டுல அனைத்து கிராம அண்ணா மதம் திட்டத்துல 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல எடுக்கப்பட்டுள்ள பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பணிகள் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அந்த பணிகள் எந்த பாக்கி இருக்கா? இல்ல ஐயா, 4 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது. என்னென்ன பணிகள் இது? மகளிர் உரிமை தொகையின் கீழ் 345 பேர் பயனடைந்துள்ளனர். எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்திருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 பேர் கொடுத்திருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டாங்க ஐயா. சரி. அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
சரி, சொல்லுங்க. உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா? போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா? வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கிறது. ஆண்டாண்டு எங்க விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவுகிறார்கள். மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையில் குடியிருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கழனிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் வந்து விட்டார்கள். அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாமல் எங்களுக்கு 2 பக்கமும் அங்கிட்டு போக முடியாமல் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது. வண்டி மாடு, கால்நடைகள், டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது. அதனால இந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. இப்போ நான் பல்வேறு உட்காருங்க. நன்றி, உட்காருங்க. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு. உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான 3 தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது தீர்மானமாக போட்டு நீங்கள் நிறைவேற்றி அங்கே கொடுத்துருங்க. அதை நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க. சரிங்க ஐயா. அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்திருப்பாங்க. அவங்ககிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.